கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரசாந்த். பிரசாந்த், வணக்கம். மிக முக்கிய மாற்றமாக நாம் இந்த வேட்பாளர் பட்டியலில் பார்ப்பது என்னவென்றால், பல அதிர்வலைகளை எழுப்பிய கரூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செந்தில் பாலாஜி தற்போது கோவை தெற்கு தொகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் கோவை தெற்கிலிருந்து களம் காணவிருக்கிறார். ஆக கோவையின் முக்கிய பகுதிகளில் யார் யாரெல்லாம் திமுக தரப்பில் போட்டியிட வருகிறார்கள், எத்தகைய முக்கிய மாற்றங்கள் இந்த வேட்பாளர் பட்டியலில் இந்த முறை நிகழ்ந்திருக்கிறது? நிச்சயமாக, அதாவது கோவை தெற்கு தொகுதி என்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு காலங்களில் கவனம் ஈர்த்த கரூரை கோட்டையாக கொண்டு செல்லக்கூடிய செந்தில் பாலாஜி தற்போது கோவையின் தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தில் இருந்த அவர் கோவையின் பொறுப்பாளராக, கோவை மாவட்டத்துடைய 10 தொகுதியின் ஒரு பொறுப்பாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டு மட்டுமல்லாமல் மேற்கு மண்டலத்திற்கு ஒரு பொறுப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவையுடைய 10 தொகுதிகளுமே அதிமுக கைப்பற்றியது. அதனால் அடிப்படையில் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் அதிமுக கோவை கோட்டை, அதிமுக கோட்டை என்பதை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இந்த நிலையில் அதை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது கோவையை கவனம் செலுத்த வேண்டிய நிலையில கடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் கவனம் செலுத்தி மாநகராட்சி 100 மாநகராட்சி 100 வார்டுகளிலும் போட்டியிட வைத்த வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட 90% பேர் அதில் வெற்றி காண்பிருந்தார்கள். எனவே இந்த சட்டமன்ற தேர்தலும் அந்த வெற்றியை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் கோவையினுடைய தெற்கு தொகுதியில் அந்த பொறுப்பாளராக, மேற்கு மண்டலத்து பொறுப்பாளராகவும் கோவையுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தற்போது களமிறங்கியிருக்கிறார். குறிப்பாக இது மிகப்பெரிய திமுகவிற்கும் சரி, அதே போல அதிமுக நேர்களுக்கும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம். குறிப்பாக கோவையினுடைய அந்த தொகுதியுடைய ஏற்கனவே அதிமுகவுடைய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த முறை அந்த தொகுதியில் பாஜகவுடைய தற்போது மாநில மகளிர், அதாவது தேசிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நிலையில் இந்த முறை அவர் வடக்கு தொகுதிக்கு மாற இருப்பதன் அடிப்படையில மீண்டும் அந்த தொகுதிக்கு அதிமுக வேட்பாளராக அம்மன் நியமிக்கப்பட்டிருக்க நிலையில தற்போது அந்த தொகுதிக்கு தற்போது செந்தில் பாலாஜி அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் கோவையினுடைய மற்ற தொகுதியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கோவையினுடைய வடக்கு தொகுதியில் மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய துரை செந்தமன் செல்வன் போட்டியிடுகிறார். அதே போல குறிப்பாக வால்பாறை தொகுதியில் குட்டி என்கிற சுதாகர் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால், கிணத்துக்கடவு தொகுதியில் திமுக வேட்பாளர் இருக்கக்கூடிய சபரி கார்த்திகேயனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கோவையினுடைய தொண்டாமுத்தூர் தொகுதி மிக முக்கியமான ஒரு கவனம் இருக்கக்கூடிய தொகுதி. மற்ற கோவையில தொண்டாமுத்தூர் தொகுதி என்றால் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அந்த தொகுதியிலே பலமுறை வெற்றி வாய்க்கோடு இன்று அதிமுகவுடைய முக்கிய முகமாக அவர் இருக்கிறார். தலைமை செயலர் மட்டுமல்லாமல் ஏற்கனவே 10 தொகுதியில் அதிமுக வெற்றி வாய்ப்பு பெற வைத்த ஒரு நபராகவும் தற்போது அதிமுக முக்கிய மூத்த அமைச்சர்களும் இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் தொகுதி என்ற தொகுதியில அந்த தொகுதியில கார்த்திகேயன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி கோவையினுடைய ஒரு முக்கியம் ஏற்கனவே 10 சட்டமன்ற 10 தொகுதிகள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பெற்ற கடந்த முறை பெற்ற அதிமுக அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை அந்த தொகுதியெல்லாம் வெற்றி பெற வேண்டும், அந்த தொகுதி அனைத்திலுமே திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில கவனம் செலுத்த வேண்டும் அடிப்படையில் தற்போது கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி களம் காண்கிறது அனைவரையும் முற்று நோக்க வைத்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தையும் கோவையினுடைய தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது. அதிமுக வட்டாரத்திலும் இந்த தொகுதியில் மிக முக்கியமாக இந்த தொகுதியை பார்க்கிறார்கள். தேர்தல் களம் என்பது அதிமுக மற்றும் திமுக இடையே சூடுபிடிக்கும் என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த 10 தொகுதிகளில் கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியும் சிங்காநல்லூர் தொகுதியும் கூட்டணிக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த தொகுதியில் பாத்தீங்கன்னா 2 தொகுதியுமே அந்த கூட்டணி கொடுத்த தொகுதியும் கூட அதிமுக வசம் இருக்கிறது. இந்த முறை காங்கிரஸ்க்கு கொடுக்கப்பட்ட நிலையில அது எப்படி வெற்றி வாங்கி சூடும் என்ற அடிப்படையில் தேர்தல் களம் என்பது ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப முக்கிய கவனம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கோவை தெற்கு என்பது இருக்கிறது. இந்த தொகுதியில செந்தில் பாலாஜி எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது நியூஸ் 7 தமிழுக்கு அந்த தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்ட அம்மன் ஏற்கனவே கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில ஏற்கனவே களம் 2016 களம் காண்ற அம்மன் அர்ஜுனன் அந்த தொகுதியில வெற்றி வாகை சூட்டினார். தற்போது மீண்டும் அவருக்கு வாய்ப்பு அவருடன் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டி அளிக்கும் போது 50,000 வாக்கு வித்தியாசத்துல நான் செந்தில் பாலாஜியை தோற்கடிப்பேன், நான் தோற்கடிப்பது இரட்டை இலை அவரை தோற்கடிக்கும்,
அந்த அளவிற்கு களம் மிக சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது. ஏனென்றால் இந்த தொகுதியின் மண்ணின் மைந்தராக கடந்த பல ஆண்டுகளாக நான் உழைத்திருக்கிறேன். எந்த தொகுதி, எந்த இடத்துல தொகுதியுடைய வரையறை முதற்கொண்டு, தொகுதியுடைய நிலைமை முதற்கொண்டு அனைத்தையும் நான் அறிந்தவன் என்ற அடிப்படையில செந்தில் பாலாஜி தோற்கடிப்பேன் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்து தற்போது நியூஸ் ஒன் தமிழ் வாயிலாக பேட்டியும் அளித்திருக்கிறார். இந்த நிலையில கோவை களம் என்பது, தேர்தல் களம் என்பது செந்தில் பாலாஜியின் ஒரு பக்கம் தொண்டாமுத்தூர் தொகுதியாக இருக்கக்கூடிய வேலுமணி ஒரு பக்கம். இரண்டு முக்கிய முகமாக அதிமுகவும் சரி திமுகவிலும் சரி இரண்டு முக்கியமான முகம் என்பது களம் காண்கிறது. இந்த 10 தொகுதியும் ஒரு பக்கம் அதிமுக வெற்றி வாகை சூடுவதற்கு தொண்டாமுத்தூர் தொகுதி வேட்பாளர் இருக்கக்கூடிய வேலுமணி அவர்கள் வெற்றி வாகை சூடுவாரா, அல்லது இந்த 10 தொகுதியும் பொறுப்பாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி திமுகவை வசம் கொண்டு வருவாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது. தற்போது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இன்னும் இரண்டு கட்சியோட வேட்பாளரும் அறிவிக்கப்பட்ட நிலையில இன்னும் வரக்கூடிய தேர்தல் களம் சூடுபிடித்து யார் எவ்வளவு வாக்கு வித்தியாசம் என்பது நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். கனகதரன், கோவையில் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய வேட்பாளர்கள் பிற கட்சிகளோடு மோதும்போது ஏற்படும் தாக்கத்தை விரிவாக அலசியமைக்கு நன்றி பிரசாந்த்.